டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் மல்லி, ஜீரகம், வரமிளகா, சோம்பு, கொஞ்சமாக மிளகு அண்ட் இதோடவே கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறமா கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி மறுபடியும் சின்ன வெங்காயம், இதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோடவே வரமிளகாத்தூள் கொஞ்சமாக, மல்லித்தூள், தேவையான அளவு சிக்கன் மசாலா யூஸ் பண்ணிக்கிறதுனா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அரைச்ச மசாலாவே நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, நல்லா வாசம் வர வரைக்கும். இது ஆறுனதுக்கப்புறமா இதையும் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ட்ரை ஸ்பைசஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுலேயே தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு கடுகு, இது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு தக்காளி, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு நாட்டுக்கோழி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நாட்டுக்கோழியை இதோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நாட்டுக்கோழி நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த சிக்கன் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா அரைச்சி வச்ச மசாலா இதையும் சேர்த்து நல்லா வதக்கி தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா வதங்கி கொதித்து வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு நீங்கள் பெப்பர் போட்டு இறக்கிடலாம்.